இந்த வருடத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தன. மிக மிக கோலாகலமாக பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்திலே ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தன. அதே போல தொடர்ந்தும் கிட்டத்தட்ட இந்த IPL தொடர் முழுவதும் கிட்டத்தட்ட 2 மாதம் அளவிலே இடம்பெறவிருக்கின்றது. இந்த 2 மாதம் அளவிலே இடம்பெறக்கூடிய போட்டிகள் தொடர்பான ஸ்கோர் விவரங்களையும் அதே போல அந்த ஸ்கோர் விவரங்களையும் விமர்சன ரீதியாக உங்களுக்கு வழங்குவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது. இன்றைய தினம் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கும் இடையிலான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னாலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினுடைய ஆஸ்தான பந்து வீச்சாளரான ஜோஸ் ஹேசல்வுட் மற்றும் பேட் கமின்ஸ், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய தலைவர் பேட் கமின்ஸ் ஆகிய இருவருமே விளையாடுவார்களா என்ற கேள்வியோடு இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது. நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இருவருமே இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார்கள். இருந்தாலுமே இவர்கள் போட்டியில் இடம்பெறவில்லை. ஏன் இவர்கள் இடம்பெறவில்லை? அதற்கு காரணம் இவர்கள் உபாதையுடன் தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார்கள். ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலே உள்வாங்கப்பட்டிருந்தார் ஜேக்கப் டஃபி. அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பேட் கமின்ஸ் இல்லாததன் காரணமாக அணியின் தலைமைத்துவம் வழங்கப்பட்டிருந்தது இஷான் கிஷானுக்கு. இஷான் கிஷான் இதுவரை IPL போட்டிகளிலே தலைமை தாங்கியதில்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக. ஆனால் உள்ளூர் போட்டிகளில் அவர் தலைமை தாங்கிய அனுபவம் அவருக்கு இருப்பதன் காரணமாக இந்த போட்டிக்கு அவர்தான் தலைமை தாங்கியிருந்தார். இந்த போட்டிக்கு மட்டுமல்ல, பேட் கமின்ஸ் இனி வரும் போட்டிகளில் எந்த போட்டியில் வருகிறாரோ அதுவரை இஷான் கிஷான் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய தலைவராக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்திலே. சின்னசுவாமி மைதானத்தினை பொறுத்த மட்டிலே கடந்த வருடம் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவர்கள் கோப்பையை கைப்பற்றியவுடன் இங்கே இந்த சின்னசுவாமி மைதானத்திலே தான் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கொண்டாட்ட விழா ஒன்று இடம்பெற்றது. இந்த கொண்டாட்ட விழா கடைசியிலே துக்க நிகழ்வாக இடம்பெற்று முடிந்திருந்தது. காரணம், இதற்கு அதிகப்படியான ரசிகர்கள் உள்ளே நுழைவதற்கு ஆசைப்பட்டு அங்கே மைதானத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்திருந்தனர். இதன் காரணமாக பெங்களூர் கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லியிருந்தது, இந்த மைதானத்திலே, அதாவது சின்னசுவாமி மைதானத்திலே நீங்கள் போட்டிகளை இனிமேல் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தது. இதன் காரணமாக இங்கே போட்டிகள் இடம்பெறுமா என்று ரசிகர்கள் அப்படியே கவலையோடு இருந்தார்கள். எதிர்பார்ப்பும் காத்திருந்தது. காரணம், நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவர்களுடைய மைதானம், அவர்களுக்கான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கான மைதானம் தான் இந்த சின்னசுவாமி மைதானம். ஆகவே இந்த சின்னசுவாமி மைதானத்திலே அவர்களுக்கு போட்டியில் விளையாடுவதற்கு அனுமதி இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு ரசிகர்கள் சோகத்தில் இருந்தார்கள். எப்படியோ பேசிய ஒரு வழியாக இந்த மைதானத்திலே விளையாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதியுடன் தான் இன்றைய முதலாவது போட்டி, நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினுடைய முதலாவது போட்டி இதே பெங்களூர் மைதானத்திலே ஆரம்பமாக இருந்தது. இன்று மாலை 7:30 மணி அளவிலே. இந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால், நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. முதலிலே துடுப்படுத்த ஆடுமாறு பணித்திருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துடுப்பாட்டத்தினை பொறுத்தமட்டிலே 20 ஓவர்கள் நிறைவிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பாக அதிகபட்சமாக தலைமை தாங்கியிருந்த அணியின் தலைவரான இஷான் கிஷான் 38 பந்துகளிலே 8 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 80 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக ஆண்ட்ரி கிளாசன் 22 பந்துகளிலே 2 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்கள் அடங்கலாக 31 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். அவருடைய பிடியெடுப்பினை எடுத்திருந்தார் பிலிப் சால்ட். இதே ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டிருந்தது. இந்த பிடியெடுப்பு பவுண்டரிகளிலே வைத்து பிடியெடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இது சிக்ஸரா அல்லது ஆட்டமிழப்பா என்பதிலே எல்லோருக்குமே சந்தேகங்கள் நிலவின. இருந்தாலும் இது 3ஆம் நடுவர், அதாவது 3rd அம்பையருக்கு நேரடியாக வழங்கப்பட்டிருந்தது. வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவர் ஆட்டமிழப்பு என்று உறுதி செய்திருந்தார். இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் என்னை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆட்டமிழப்பு அல்ல, இது அந்த பவுண்டரி லைனிலே அவருடைய கால்கள் படுவது போலதான் இருந்தது, ஆட்டமிழப்பு அல்ல என்பது போல எனக்கு தென்பட்டது. இதே போலதான் ஆண்ட்ரி கிளாசனும் நினைத்திருந்தார் போல. அவரும் கொஞ்சம் முரண்பட்டுவிட்டு 3ஆம் நடுவருடன் கொஞ்சம் முரண்பட்டுவிட்டு அப்படியே சென்றிருந்தார் களத்துக்குள். இந்த விக்கெட் இழப்பின் போதுதான் அப்படி போட்டியின் போக்கே மாறி இருந்தது. அதுவரை நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு முன்னதாக விக்கெட்டுகள் மடமளவண்ணம் வீழ்ந்த வண்ணமே இருந்தன. டிராவிஸ் ஹெட் 11 ஓட்டங்களுடனும், அபிஷேக் சர்மா 7 ஓட்டமுடனும், அதே போல நிதிஷ்குமார் ரெட்டி 1 ஓட்டத்துடனும் ஆட்டமிழக்க 33 ஓட்டங்கள் நிறைவிலே 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினை அப்படியே கரை சேர்த்திருந்தார்கள் ஆண்ட்ரி கிளாசன் மற்றும் இஷான் கிஷான் ஜோடி. இந்த ஜோடி அப்படியே ஒரு வழியாக செட் ஆகி கொண்டு அப்படியே போட்டியின் போக்கை மாற்றுவார்கள் என்று நினைக்கும் சந்தர்ப்பத்திலே ஆண்ட்ரி கிளாசனுடைய ஆட்டமிழப்பு
போட்டியின் போக்கை அப்படியே மாற்றி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பக்கம் அப்படியே நகர்த்தி சென்றிருந்தது. அவர் ஆட்டமிழந்து சென்றதன் பிறகு அடுத்து வந்த சலில் அரோரா 9 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க, ஹரிஷ் தூபே 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க, அதன் பிறகு இஷான் கிஷனும் ஒரு கட்டத்திலே ஆட்டமிழக்க ஒரு 167 ஓட்டங்களை பெற்றிருந்தது ஒரு 17 ஓவர்கள் நிறைவிலே. அதன் பிறகு களமிறங்கியிருந்த அனிகேத் வர்மா கடந்த தொடர் முழுவதும், அதாவது 2025 ஐபிஎல் தொடரிலும் சிறப்பாக ஆடியிருந்தார். அவர் இந்த போட்டியிலுமே கலக்கி இருந்தார். அதாவது 18 பந்துகளிலே 3 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, இதன் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 9 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே ஜாஸ் ஹசல்வுட்டுக்காக களமிறங்கியிருந்த, அவருக்காக உள்வாங்கப்பட்டிருந்த ஜேக்கப் டஃபி சிறப்பாகவே பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல வழக்கம் போல புவனேஸ்வர் குமார் சிறப்பாகவே பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 31 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும், ரொமாரியோ ஷெப்பர்ட் 4 ஓவர்கள் பந்து வீசி 54 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஆனால் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் நேர்விலே 9 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 202 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு நடப்பு சாம்பியனுக்கு தேவை 202 ஓட்டங்கள் மாத்திரமே. இதுவும் சின்னசுவாமி மைதானத்தினை பொறுத்த மட்டிலே அது கொஞ்சம் சின்ன மைதானம். ஆகவே ஓட்டங்கள் இலகுவாக வந்த வண்ணமே இருக்கும். அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய பந்துவீச்சாளர்கள் எப்படி பந்து வீசுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்தது. காரணம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினுடைய துடுப்பாட்ட வரிசை. அப்படியே ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 9 வீரர்கள் வரை அப்படியே நின்று களத்தில் இருந்து ஆடக்கூடிய அதிரடி வீரர்கள். இதன் காரணமாக எல்லோருக்குமே சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை அப்படியே தீர்த்து வைத்திருந்தார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள். 202 என்ற ஓட்ட இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 15.4 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி இலக்கை அடைந்தது. வெறுமனையே 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்தது. பிலிப் சால் 7 பந்துகளிலே 8 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தாலும் விராட் கோலி எங்கு விட்டாரோ அங்கிருந்து அப்படியே தொடர்ந்து இருக்கிறார். 38 பந்துகளிலே 5 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இம்பாக்ட் சப்பாக வந்திருந்த தேவ்தத் படிக்கல் 26 பந்துகளிலே 7 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக தான் அந்த இடத்துக்கு, அதாவது 3ஆம் நிலையில் தான் ஆட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருந்தார். தேவ்தத் படிக்கல் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியின் தலைவரான ரஜத் பட்டிதார் 12 பந்துகளிலே 2 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, இறுதியாக டிம் டேவிட் அவர் பங்கிற்கு 10 பந்துகளிலே 1 பவுண்டரி 1 சிக்ஸர் அடங்கலாக 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 15.4 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி இலக்கினை அடைந்தது. 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 6 விக்கெட்டுகளினால் வெற்றி அடைந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே டேவிட் பெயின் மாத்திரமே 3 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், ஜெயதேவ் உனத்கட் மற்றும் ஹர்ஷ் தூபே ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தனர். வீழ்த்தப்பட்ட 4 விக்கெட்டுகள் இவர்கள் தான் பகிர்ந்திருந்தார்கள். இதன் காரணமாக ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 15.4 ஓவர்கள் நிறைவிலே 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. 6 விக்கெட்டுகளினால் வெற்றியினை பதிவு செய்திருந்தது நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. இந்த போட்டியின் நாயகனாக ஜோஸ் ஹசல்வுட்டுக்காக உள்வாங்கப்பட்டு 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த ஜேக்கப் டஃபி தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2 புள்ளிகளை பெற்று தரவரிசை பட்டியலிலே முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. தனது கணக்கினையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. இன்றைய போட்டியின் ஸ்கோர் விவரம் இதுதான். இன்றைய போட்டியின் விமர்சனமும் இதுதான். சரி, நாளைய தினமும் மிக மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற காத்திருக்கின்றது மும்பை வான்கடே மைதானத்திலும். இன்றைய போட்டியின் ஸ்கோர் விவரங்கள் இது. நாளைய தினம் இடம்பெறும் போட்டியின் ஸ்கோர் விவரங்களையும் அப்படியே தொடர்ந்து உங்களுக்காக வழங்குவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளல அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்ன யாருமே இதுவரைக்கும் பின்தொடரல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த யூடியூப் தளத்துக்கான முகவரியும் அதே போல என்னுடைய Facebook பேஜுக்கான முகவரியும் அப்படியே தந்திருக்கிறேன். சரி, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலன்னா உடனடியாக இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அதே போல என்ன பின்தொடரலாம் அப்படின்னா இதுவரைக்கும் பின்தொடராதவர்கள் இப்போ என்னை ஃபாலோ செய்து கொள்ளலாம். சரி, நாளைய தினம் இன்னும் ஒரு காணொளியில ஒரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.